guys, welcome back to my channel. Actually வந்து யூசுவலா நான் யூடியூப் வீடியோ எடுக்கும்போது வந்து புதுசா வந்து ஏதாவது பண்ற மாதிரி லைக் நியூ ஹாபி இல்லனா வந்து ரீசெட் ரொட்டீன் ப்ரொடக்டிவா இருக்கலாம்லாம் நான் வீடியோல போட்டது கிடையாது. ஆனா வந்து மோஸ்டா அந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது தான் வந்து நான் யூடியூப் வீடியோ எடுப்பேனா. ஆனா வந்து கொஞ்சம் டேஸா வந்து ரொம்ப லோவா ஃபீல் ஆச்சு. சேடான்லாம் இல்லை, எப்படின்னா வந்து நம்ம என்ன பெருசாக கிழிச்சிட்டோம் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அதனால தான் வந்து நான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து பெருசாக நான் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு டெய்லிக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைக் எப்படி சொல்ற எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃப்மே எப்படி ஒரு மாதிரி நம்ம என்ன எதுக்குமே லாய்க்கு இல்லை அந்த மாதிரி தான் வந்து தோணிகிட்ருக்கா. நான் வந்து எப்படின்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து எப்படின்னா யூஸ்வலாகவே லேட்டாக தான் ஏஞ்சிப்போம் மத்தியானத்துக்கு மேலே. ஆனால் அப்போ வந்து ஒரு மாதிரி எவ்வளோ லேட்டாக ஏஞ்சாலும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிறதெல்லாம் பண்ணிடுவேன் சரியா. ஆனால் வந்து ஒரு ஃபியூ டேஸாக வந்து ஒன்றுமே பண்ணுறதில்லைங்கிறத விட ஒரு மாதிரி பண்ணணுமா, பண்ணால் மட்டும் என்ன ஆயிரும், வேஸ்ட்டு தான் நீ அந்த மாதிரி தோண்டிட்டே இருக்கு எனக்கே. ஓகே, ஸோ எவ்வளோ நாள் தான் வந்து அந்த மாதிரியே இருக்கிறது. யூஸ்வலாக வந்து அதான் யூடியூப் வீடியோ எடுக்கும்போது எப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் எப்போவுமே எனக்கு இருக்கும், நீலாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழித்து கொஞ்சம் பெட்டர் ஆயிரும். நான் அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த மாதிரி இருக்கும் போது இப்போது எடுத்துகிட்ருக்கேன், எனக்கே தெரில. ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப அன்டைடியாக குளிக்காமல் பார்த்தாலே தெரியுதுல்ல ஒரு மாதிரி ஷாபியாக. நான் ஏன்னா யூஸ்வலாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் மேக்கப் இல்லைன்னு அழிச்சும் கொஞ்சம் ரெடி ஆவேன். இந்த வாட்டி அப்படியே தூங்கி ஏஞ்சி ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே பெட்டில் நானே வந்து என்னை ரீதிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் என்ன கிழிச்ச வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நான் ரொம்ப செல்ஃப் சாபட்டாச் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நான் வந்து என்ன நினச்சேன்னா நேற்றுக்கு தூங்கும் போதே இன்றைக்கி நம்ம சீக்கிரம் எழுந்துச்சி மாஸ் பண்ணுறோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 12 மணிக்கு எழுந்தேன் இன்றைக்கி. அதனால் சரி இன்னைக்காச்சும் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னைக்காச்சும் இல்லை இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து என்னை என்னைய வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, எப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒன்று புதுசாக வந்து படிக்கணும்னு இருந்துச்சு. இன்னும் படிக்கல இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஜிம் வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கடைசி ஃபியூ டேஸாக போகவே இல்லை. ஜிம்முன்னு ஒன்று போகிறோன்னே ஃபுல்லாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் ஸ்கின்னு எனக்கே மூஞ்ச பார்த்தா செம்ம காண்டாக வருது. ஆக்சுவலாக எனக்கு தெரியும் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஜிம்மு போயிட்டு டெய்லிக்கும் இளநீ குடிச்சிட்டு ஸ்கின் கேர் பண்ணாலே பெட்டர் ஆகிடும். ஆனால் நான் தான் சொல்லலை, பெட்டு விட்டே ஏஞ்சிக்க மாட்டேன். அதனால ஒரு மாதிரி எனக்கே காலையில் வந்து என் மூஞ்சை பார்த்தா சித்து அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து எப்போவுமே என்னோடய ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணேன் நெக்ஸ்ட் டேவே குப்பையாகிடும். இப்போ வந்து என்னோடய ரூம் வந்து எக்ஸ்ட்ரா குப்பையாக வேறு இருக்கு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வந்துச்சா, ஸோ ஃபுல்லாக பலூன்ஸ் என் பெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிச்சனும் அழுக்காக இருக்குது. எனக்கு எப்படி தெரியுமா, ஏதாச்சும் எனக்கு இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி சொல்லணுன்னே வந்து தெரியல. ஆல்சோ வந்து எப்படின்னா நான் வந்து மோஸ்ட்டாக இந்த டு டூ லிஸ்ட்லலாம் எழுதணுன்னா மோஸ்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு 60% 70% எப்போவுமே முடிச்சிருவேன். ஆனால் நான் இந்த கொஞ்ச நாளாக வந்து ஒரு இட்ஸ் பின் லைக் ஆல்மோஸ்ட் 10 days நான் வந்து அந்த ஜேர்னலில் எழுதிய என்ன வந்து எனக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரில ரொம்ப ஒளர் ஆகிடும். ஐ எம் ஈவன் மேக்கிங் சென்ஸ். அதனால தான் ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வந்து ஜேர்னல் எதுவுமே பண்ணல, லிட்ரலாக எதுவுமே பண்ணல நான் சரியா. ஒரு மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஆல்சோ இன்னைக்கு காலையில் வந்து என்ன தெரியுமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் நான். 2 daysல ஒரு நாள் 1.5 நாள் முன்னாடி வாங்கின பிரியாணி வந்து பிளேட்டில் அப்படியே மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். இன்னைக்கு காலையில் வந்து எப்படி சொல்கிறது, ஏஞ்சி சமைச்சு சாப்பிடணுமா அதுக்கே ஒரு சோம்பேறி ஆகிடுச்சு. ஸோ நான் அந்த பழைய பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஓகே, அது சாப்பிட்டதுலேருந்தே வந்து எனக்கே வந்து ஒரு ட்ராஷ் கேன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போவுமே வந்து காலையில் ஏஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி ஸ்பைஸியாக இல்லை ஆயிலியாக இந்த மாதிரி ஜங்க்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி கேவலமாக ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து பரவாயில்ல, இதான் வந்து என்னோடய கோப்பிங் மெக்கானிசம். நேற்றுக்கு நைட்டும் டின்னர் என்ன தெரியுமா சாப்பிட்டேன் நான்,
2 பேக்கெட் ஃபுல்லாக லேஸ் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். இப்படியெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் எப்படி ஃபீல் ஆகும் சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் தான் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டேன் அதெல்லாம் வந்து போட்டேன்னா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி 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 ஃப்ராக்ஷன் எப்படி ஒரு மொத்த மாதத்தில் ஒரு 25 நாள் மட்டமாக போச்சுன்னா அந்த 5 நாள் நல்லா போகும். அதில் தான் நான் அது பண்ணுவேன். ஓகே ஸோ வந்து எனக்கே அதான் சொல்கிறேன்ல, நான் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி கேவலமாக ட்ராஷ் கேன் மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சமாவது இன்றைக்கி கொஞ்சம் உருப்பிடுற வேலை பார்ப்போம். ஏன்னா நம்மளை யாரும் வந்து புஷ் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் புஷ் பண்ணிக்கணும். ஓகே காய்ஸ் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆர்டர் இன்றைக்கி இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அதான் சொல்கிறேன், என்னோடய மண்டையும் ஒரு மாதிரி கொசன்னு போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ண போகிறோனோ எனக்கு தெரியல, நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ காட்டுறேன். ஓகே நான் வந்து என் மூஞ்சி பாருங்களேன், எண்ணெய் வடியுது, தலை ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தான் வந்தேன் நான். ஓகே நான் வந்து எதுக்கு நான் தலை குளிச்சே வந்து ஒரு 1 வீக் மேலே ஆச்சா. ஆல்ரெடி இந்த ஊருக்கு வந்து என் மண்டே ஃபுல்லாக டேண்ட்ரஃப். 1 வீக் மேலே ஆச்சா. முடி ஏதோ நான் இப்போ தான் போயிட்டு ஆயில் வைக்கும் போது பார்த்து அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு கை ஃபுல்லாக முடி தான் இருந்துச்சு. எனக்கு அது வேற கொஞ்சம் சாரி மண்டையை சொஞ்சுக்கிறேன் லைட்டாக, அது வேற கொஞ்சம் லைட்டாக காண்டாக்கிருச்சு. நான் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சுன்னா நான் யார்கிட்டையுமே பேசவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்லை எவ்வளோ தொணன்னு வாய் மூடாமல் பேசிட்டே இருப்பேன். நான் இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஸோ அப்படியே நான் சைலண்ட் ஆயிடுவேன். நான் மம்மி டாடி கால் பண்ணி கூட அவ்வளோ நாள் ஆச்சு. இதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் சொல்வேல, இந்த மாதிரி கிராட்டிடியூட் ஜேர்னல் நானே பார்க்க செம்ம கேவலமாக இருக்கேன் கேமராவில். பரவாயில்ல. இந்த மாதிரி ஜேர்னலில் வந்து யூஸ்வலாக ஐம் கிரேட்ஃபுல் ஃபார்னு ஒன்று இருக்கும். ஃபார் தோஸ் ஆஃப் யூ டோன்ட் நோ, நான் வந்து இந்த ஜேர்னல் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து எதுவுமே எழுதுறதுக்கு எனக்கு அப்போ வந்து ஒன்றுமே மண்டைக்குள்ளே தோணாதான், அதனால நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். நேத்திக்கு தான் வந்து கொஞ்சம் உருப்படியாக இப்படி எழுதி வச்சுருக்கேன். மை டிட்டர்மினேஷன் டு செட் இட் ஆல் பேக். இன்னொன்று வந்து என்னென்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியாகும். இப்போ வந்து நான் யூஸ்வலாக ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கேன், ரொம்ப ஸ்லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ யாராவது வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, நீ இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் அப்படி தான். இப்போ வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கே வந்து அதில் அடுக்கி வைக்கணும்னு தோணும். அம்மா வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பண்ண பிடிக்காதுல்ல. உங்களுக்குலாம் பண்ண பிடிக்காதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்காது. எனக்கு யாராவது சொல்லி செய்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்கு அது வேறு ஒரு மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோம். யாராவது நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் வந்து ஒழுங்காயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப வளர்றேன். வெரி வெரி சாரி. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன், காலையில் வீடியோ எடுத்திருந்தேன்னா நைட்டு லைக் ஆஃபீஸ்லேருந்து வந்து நைட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிருந்தேன். இல்லைனா நேற்றுக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி காலையில் எடிட் பண்ணி நைட் போஸ்ட் பண்ணிருந்தேன். ஓகே இப்போது என்கிட்ட அவ்வளோ வீடியோ இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. லைக் 2 vlog இருக்குது, அப்புறம் ட்ரிப்பு போனதில் வந்து நிறைய இருக்குது, எல்லா வீடியோஸ்லாம் இருக்குது. ஆனால் எடிட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சோம்பேறித்தனம். ஓகேவா? யூஸ்வல் எடிட் பண்ண உட்காந்தா 1-2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் அந்த 1-2 ஹவர்ஸ் என்னால் வந்து ஒரு மாதிரி பீஸாக உட்கார முடியல. ஒரு மாதிரி இப்படி நான் வந்து இன்னைக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது பெட்டர் ஆக்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு ரொட்டீன்லாம் கிடையாது. இது யூஸ்வலாக அப்போ என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன். இன்கேஸ் வந்து பெட்டர் ஆச்சா இல்லையா நாசமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஓகே ஸோ நான் இப்போ என்ன வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு வந்து நான் லைட்டாக இது மண்டைக்கு வந்து ஆனியன் தேய்ச்சிட்டு, ஏன்னா டேண்ட்ரஃப் இது இருக்குல்ல, ஆனியன் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். பை. ஹே காய்ஸ், நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வந்து 6:37 டைம் இப்போது. நான் ஈவினிங் ஆகிடுச்சா. ஸோ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஃப்ளாட் கட்டுறாங்க. ஸோ வந்து அந்த குட்டீஸ்லாம் விளாண்டுருப்பாங்க ஈவினிங். ஸோ நாங்கள் வந்துட்டு போயிட்டு பலூன்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். ரூம் ஃபுல்லாக பலூன்ஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இதோ நான் வந்து என்னென்னா எல்லா பலூனும் கையில் தூக்கிட்டு போக முடியல, நாங்கள் ரோப் வச்சே கட்டலையா. ஸோ வந்து நான் பலூன்ஸ் வந்து கவரில் போட்டு நான் நிறைய கொடுத்துட்டேன் கீழே போயிட்டு. ஸோ அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எனக்கு அந்த சைடு எப்படி போகணும்னு தெரில, அதனால வந்து நான் ஒரு பால்கனி வழியாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் பலூன்ஸை தூக்கி போடுறதுக்கு. ஸோ வந்து நான் அந்த குட்டீஸ்க்கும் வந்து பலூன் கொடுத்துட்டு வரேன். ஓகே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரெடி ஆகிட்டு பேசுவேன். எனக்கே என் மூஞ்ச பார்த்தா என்னடா இவ அப்படின்ட்டு இருக்கு. ஓகே ஹே காய்ஸ்,
செக்கிங் இன் ஆஃப்டர் எவ்வளோ நேரம்லாம் தெரியல. டைம் வந்து இப்போ என்ன தெரியுமா, வந்து லாஸ்ட்டாக வந்து 6 o'clock ஏதோ சொல்லியிருந்தேன். டைம் வந்து இப்போ வந்து 11:22. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து டே வந்து ஒரு மாதிரி நல்லா போயிடுச்சு. நான் வந்து எழுதி வச்சுருந்தேன் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐ வாஸ் வெரி டவுனில், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இஷ்டத்துக்கு புலம்பி வச்சுருப்பேன். ஆனால் வந்துட்டு தெரியுதான்னு தெரில, ஓரளவுக்கு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக வந்து 4 இருந்துச்சு, 3 முடிச்சிட்டேன். ஒன்று வந்து பண்ணியிருந்தப்போ லைட்டாக சோம்பேறியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து நாளைக்கு சீக்கிரம் லாகின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் வந்து ஒன்று படிக்கணுன்னு இருந்தேன். அது 1.5 வருஷமாக படிக்கல. இதுக்கப்புறம் படிக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. அப்புறம் வந்து யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சேன். எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறேன். சரிதா, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து போயிருந்தேன் ரீசெண்டாக வெளியே. ஸோ இது ஆக்சுவலாக செம்ம ஃபன்னாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த விளாக் பார்க்கலன்னா போய் பாருங்கள். எனக்கே எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு எடிட் பண்ணும்போது. நான் வந்து நாங்கள் பர்த்டேக்கு வந்து பலூன்ஸ் இருந்துச்சுல, அது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வேறு எனக்கு எப்படி வந்து தெலுங்குல பேசுவது தெரியாமல் தனஸ்ரீக்கார தனஸ்ரீக்கார மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இது மாதிரி அவங்களும் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஹவு டு ஐ do you want balloons in Telugu அப்படி சொல்லிட்டு கூகுளில் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பலூன்ஸ் காவாலா அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து எங்கள் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கா. அங்கே வந்து கொஞ்சம் குட்டி பசங்களாக இருக்காங்க. அந்த குட்டீஸ் கிட்ட போய் கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி எங்கள் இதுக்கு பின்னாடி அதுக்கு வந்து வழி இல்லை, ஆனால் டெரஸ்லேருந்து பார்க்க முடியும். சரியா, அவங்க கிட்ட தான் வந்து பலூன்ஸ் கொடுத்து. ஸோ நான் ஏதாவது ஆர்டர் வாங்குறதுக்கு ஏதாவது படி போனால் ஹாய் அக்கா சொல்ல ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், பெட்லேயே ரொம்ப ஸ்லவுச் பண்ணிட்டு இருந்தேன், சேடாக இருந்தேன். அதனால் வந்து சமைக்கிறதுக்குலாம் மூடி இல்லை. நான் வேறு சொன்னல காலையில் வந்து 2 நாள் பழைய பிரியாணி வேறு தின்னேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதான் நிறைய தின்ட்டோமே சரின்னு சொல்லிட்டு நான் மோமோஸ் ஆர்டர் பண்ணேன். மோமோஸ் செக்ஷன் நல்லாவே இல்லை. என்னோட பேட் டேக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மாதிரி இன்னும் சோகமாக சண்டே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது வந்து நான் வந்து buy one get one ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெரி மோமோஸில் பெரி இதுவும் வரல, அந்த மோமோஸ் சாஸும் வரல வாவ் மோமோஸில். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து க்ரீமி என்னமோ ஒன்று, அது கூட நல்லாவே இல்லை. ஆனால் வந்து அதை என்னால் சாப்பிட முடியல. அதை அப்படியே வச்சுருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதை வந்து காட்டுறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கன் அப்புறம் அந்த 3 மோமோஸ் மட்டும் இருக்காது, லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஊத்தாப்பம் பண்ண போகிறோம். வாங்க, நான் வந்து கிச்சன் கூட்டிகிட்டு போகிறேன் டக்குன்னு. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஆக்சுவலாக இதுவும் வந்து நாங்கள் 2 நாள் ஃபோக்கஸே ஆக மாட்டேன் 2 நாள் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சோம். சோம்பேறியாக இருந்து நாங்கள் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் குக் பண்ணியிருக்கோம். வா செம்மையாக இருக்குல்ல, ஷெஃப் ஆகிட்டோம். நாங்கள் வந்து தோசை மாவு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ ரவா தான் இருந்துச்சு. ரவா வச்சு மாசம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பல்லில் லிப்ஸ்டிக் இருந்துச்சு. ஓகே, ரவா வச்சு ரவா ரெசிபீஸ் அப்படின்னு போட்டப்போ ரவா ஊத்தாப்பம்னு ஒன்று வந்துச்சு. ரவா ரைஸ் ஃப்ளோர் கேர்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் இல்லை. 11:30 மணிக்கு வாங்குற அளவுக்கு தெம்பு கிடையாது. அதனால சரி வித்தவுட் கர்ட் ரெசிபீஸ் அப்படின்னு போட்டேன். பாலும் லெமனும் கலந்து போடுங்கன்னு சொன்னாங்க. பாலும் எங்கள் வீட்டில் இல்லை. அதனால வந்துட்டு நாங்கள் ரவா அரிசி மாவு எல்லாமே லெமன் தண்ணிக்குள்ளே கலந்து போட்டோம். எந்த லட்சணத்தில் வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. சுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் சட்னி வந்து அமேசிங்காக வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். என்னோட ரூம்மேட்டு நம்பர் அது நல்லா இருக்கும், நான் சாப்பிட்டு பார்த்து மாஸ்டர் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு வந்து பேசுகிறாங்க செஃப் மாதிரி ரெசிபி சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னது பூண்டு தக்காளி அண்ட் காஞ்ச மிளகாவும் எங்கள் வீட்டில் காலி எடுத்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். மட்டும்தான் இல்லை இப்படியா இல்லை நீங்களும் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். ஒரு 10,800 இருக்குன்னா வந்து 800 தான் செலவு பண்ணணும். இன்கேஸ் வந்து அந்த 800 கிராஸ் ஆகி 900 செலவாகி அக்கௌண்ட் பேலன்ஸ் 9,000 பிளாப்லாம் இருந்துச்சுன்னா மொத்தத்தையும் செலவு பண்ணிடுவோம்ல. அந்த மாதிரி தான் நானும் ஏதாவது ஒரு பேட் டே இருந்துச்சு, பேட் டேவாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா மொத்த டேவும் பேடாக தான் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ குறிக்கோளோட எல்லாமே பேட் டெசிஷன்ஸாக எடுத்துகிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணேன். ஒரு ப்ரோக்ராம் நல்லா ஓகே. நாங்கள் வந்து இருக்கிற ரெசிபியை வந்து கொஞ்சம் நாங்களே மாடிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். சிக்கன் மசாலா கரம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி ஆஹா ஓஹோன்னு இல்லை. என் ரூம்மேட்டுக்கு கொஞ்சம் நல்ல மனசுனால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா சீரியஸாக நல்லா இருக்கு. தேங்க்யூ. நாங்கள் செஞ்ச சட்னி வந்துட்டு இப்போ நான் ஒன்று ரெசிபி சொன்னல, அது வந்துட்டு 2 நிமிஷம் தான் ஆக முடியும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டோம். அதுக்கு மேலே ஹோப்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் வா செம்மையாக இருக்கு சொன்னால் டேருக்கு அதே சட்னி தான் இருக்கு.
பாருங்க, நான் வந்து அப்படியே தோசை மாஸ்டர் மாதிரி ஒரே கல்லில் 2 வேற ஊற்றி வச்சுருக்கேன். தோசை மாஸ்டர் பிகே. ஆக்சுவலாக இந்த vlog வந்து நான் என்னமோன்னு ஆரம்பித்து என்னமோ மாதிரி முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் வந்து உங்களுக்கும் வந்து என்ன மாதிரி ரொம்ப கேவலமாக ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லை அப்படின்லாம் ஃபீல் ஆச்சுன்னா நீங்களே வந்து லைட்டாக கொஞ்சம் வெளியே போய் ஏதாச்சும் பண்ணுங்கள், அப்படியே டக்கு டக்குன்னு சரியாயிரும் அப்படின்னு நம்புகிறேன். நானே சோகமாக இருக்கேன், ஆட் உட்காந்துருப்பேன். நான் கொடுக்குற அட்வைஸ் கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ பண்ணுங்க, ஓகேவா? ஆக்சுவலாக இந்த vlog வந்து என்னமோன்னு ஆரம்பிச்சு என்னமோன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊத்தாப்பம், சட்னி, சிக்கன். இது வந்து மோமோஸ் மாதிரி இல்லை, பரவாயில்ல. மோமோஸ்னு வருது பாருங்க. ஊத்தாப்பம் வந்து அப்பேரண்ட்லி என்னோட ரூம்மேட் வந்து ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வச்சுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஊத்தாப்பம் வந்து கொஞ்சம் சுமார் தான், ஆனால் சட்னி வந்து செம்ம யம்மியாக இருந்துச்சு. ஓகே, லைக் மோமோ சட்னியாக அவ்வளோ ஸ்பைசி இல்லை, நார்மலி ஆல்மோஸ்ட் மோமோ சட்னி மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் வந்து எங்களோட செம்மையாக இருக்குது வந்து உங்களோட செம்மையாக இருக்குக்கு வந்து எப்படி ஈக்குவல் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் குக் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப குறைச்சி வச்சுக்கிட்டோம் நாங்கள். ஓகே, எனிவேஸ் வெரி வெரி குட் டே. ஆல்சோ வந்து சொன்னேனான்னு தெரியலை, ஏன்னா வந்து பலூன்ஸ் வந்து குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தான்னு சொன்னால், அப்போ வந்து விவேகா சொன்னால் ஒரே ஒரு பலூன் மட்டும் சிவாவுக்கு வந்து பலூன்னா பிடிக்கும், சிவா வந்து விளாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்து எட்டி வச்சு விளாண்டுட்டு இருந்தான். ஓகே, பலூன் வச்சு. அப்புறம் வந்து அந்த பலூன் வந்து சோஃபா அடியில் போகும்போது விவேக் அப்படியே கிக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தா கால் ஃபுல்லாக ரத்தம், அந்த நெயில் வந்து இப்படி வந்து. ஓகே, அப்புறம் லைட்டாக சேட் ஆகிடுச்சதுக்கப்புறம் வந்து ஷாலின் வந்து டின்ச்சர்லாம் போட்டு விட்டு இப்போ வந்து ஆல்ரைட். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குரங்கு செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஆல்சோ இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஏன்னா வந்து ஒரு வாட்டி ஷாலினும் வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு பதில் சப்போட்டா அப்படியே அந்த பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க, சப்போட்டா வாங்கிட்டு வந்துட்டான். நான் என்னை பற்றி சொல்லவே வேண்டாம், எப்போ பார்த்தாலும் லூஸ் தரமாக தான் அதை பண்ணிகிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் தான் தோணுது, எங்களை விட பிடெக் முடிச்சு 22 வயசு ஆறவங்களை விட வந்து பேபிஸே வந்து கொஞ்சம் மூலக்காரங்களாக இருப்பாங்க போல். ஓகே, வித் தட் நைஸ் நோட் நான் வந்து இன்னைக்கு vlog முடிக்கிறேன். ஓகே, பை, ஐ லவ் யூ.